பையன் வந்துட்டு திமுக முடிச்சுக்கிறான். இந்த அண்ணாமலை, இந்த சீமா, தாய்மார்கள் தொடப்பத்தையும் செருப்பை எடுத்து அடிச்சாங்க. இப்போ பாமாக்கா என் வாயில நின்று ஒருத்தன் உருப்பம் வச்சாங்க. நாங்கள் உன்னை படின்னு சொல்கிறோம், பிஜேபி படிக்காதேன்றான். நாங்கள் உன்னை வேலைக்கு போன்னு சொல்கிறோம், அவன் வேலைக்கு போவாதேன்றான். சரி, பொம்பளைக்கு வேற என்ன பண்ணா வேலைன்னு கேட்குறான். வீட்டிலே இருக்க சொல்லு, புருஷன் கூடும் போதெல்லாம் போக சொல்லு, பிள்ளைய பெற்று போட சொல்லு. உன்னை புள்ள பெக்கிற மிஷின்ன்றான் பிஜேபி. அவன் கூட தாலியாட்ட அதிமுக ஒன்றா செஞ்சுட்டு இருக்கிறான். இதை நீங்கள் பார்த்துக்கணும். இவ்வளவு செஞ்சுருக்கோம். இவ்வளவு சொன்ன திட்டங்களை யார் செய்வான்? உங்களுக்கான திட்டம். ஏன் இந்த 1000 ரூபாய் ரேஷன் கார்டு வச்சுட்டு ஆம்பளை கொடுக்கூடாதா? கொடுக்கலாம்ல? கொடுத்தா என்ன ஆகும்? அது சொல்லி இது உனக்கு தெரிஞ்சா இல்லையா? எங்க தலைவருக்கு தெரிஞ்சுதா? இலவசமா வீடு தராங்கல்ல, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல. கொஞ்சம் கம்மனுக்கு சொல்லுங்க. வீடு தராங்கல்ல, அது யாரு பேருக்கு தராங்க தெரியுமா? இவன் நான் ஆயுசு முழுக்க கத்திக்கிறேம்மா. போன மார்ச் மாசம் 1ஆம் தேதி கிளம்பி நீ கல்யாண நாள் வீட்டில் இல்லை சுத்திட்டு இருக்க. நான் போய் வீடு கேட்டேன் முதலமைச்சர்கிட்ட. உனக்கு கிடையாது வீடு, கொண்டாட்டு கூப்பிட்டு வாங்கிட்டேன். பாவி, நியாயமான விட கேட்டேன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை தலைவர். ஏமா அவன்கிட்ட கொடுத்தா 2 லட்சத்துக்கோ 3 லட்சத்துக்கோ கையை மாற்றி விட்டுட்டு நீ கட்டுன்னு ஓடி வந்துடுவான். உன்கிட்ட விட்டா அவன் செத்தாலும் அந்த வீட்டை காப்பாற்றுவேன், உன் பிள்ளைகளுக்கு உதவும். இப்படி திட்டத்தை பார்த்து செய்யறதுக்கு எந்த முதலமைச்சர் இருந்தான்? எவனும் இல்லை. இது கேட்டா சொல்லுவானுங்க, கலைஞருக்கு புள்ளக்குட்டி இருக்குது, பேரம்பேச்சு இருக்குது, வாரிசு வந்துடுச்சு இருக்குது வருது. உனக்கு எங்கடா நோவுது? வேற கட்சியே கிடையாது. எங்களை எதுக்கிற கட்சியெல்லாம் நினைச்சு பாரு. அதிமுக சொல்லுவீங்களா? 4 ஊரா உடஞ்சி போச்சு. எல்லாரும் கேட்டா சொல்றான் 1.5 கோடி தொண்டது என்கிட்ட. எடப்பாடியை கேளு 1.5 கோடி, ஓ பன்னீர்செல்வத்து கேளு 1.5 கோடி, டிடிவி தினகரனை கேளு 1.5 கோடி. இத்தனை 1.5 கோடியும் சேர்த்தா ஒருத்த கூட டெபாசிட்டே வாங்க மாட்டான். ஊரில் இருக்கிற ஓட்டரே அவ்வளோதான் இருப்பான். ஆனால் மொத்தம் ஓடி பொய் சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரு, இப்போ பாமாக்கா என் வாயில நின்று ஒருத்தன் உருப்படல சாமி. உண்மையிலே சொல்றேன், எங்க ஆத்தா சத்தியமா ஒருத்தனுக்கு பெற்று போட்டுருக்கிறான். என் வாயில நின்று ஒருத்தன் உருப்பட்டான். அண்ணாமலை ஐயோ 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 அண்ணாமலை ஆட்டம். அப்பா அப்பா, நான் 20,000 புக்கம் படிச்சுட்டேன், 30,000 கேஸை போட்டேன். மயிறுபடி கௌரி முடி செஞ்சுருக்கிறாங்க. ஏய் போங்கடா, நாங்கள் யாரையோ பார்த்துட்டேன்டா. இப்போ ஒரு பையன் வந்துட்டு திமுக வச்சுக்கலாம். என் தாத்தா கலைஞர் அப்படி தான் சொன்னானுங்க. ஒரு நேரத்தில் ஜெயலலிதா ஆட்சிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு சொன்னாங்க, உங்கள் தலைவர் இறந்துட்டாரா? சத்தியமாக சாக மாட்டாரா? ஏன்னு கேட்டான். அவர் எல்லாருக்கும் சமாதி கட்டியிருக்காரு. ஒரு பெரிய சமாதி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. அதை கட்டிட்டு தாண்டா எங்கள் தாத்தா போவார். கட்டிட்டு தானே போனார். இப்போ பாரு, பாமக கதை என்ன? அப்பாவுக்கு சுகருக்கு தான், பிபிக்கு தான். 87 வயதில் சுகர் பிபி இல்லாத இருக்க மாட்டான் இவன். நீங்கள் ஓய்வெடுங்கள் அப்பா. என்னை நெஞ்சிலையும் குத்திட்டான், பின்னாடியும் குத்திட்டான், எங்கெங்க சந்துக்குதோ எல்லாத்துலேயும் குத்திட்டான்றார் அவரு. நாங்கள் அப்படியே இருந்தோம். எங்கள் தாத்தா கலைஞரை சக்கர நாற்காலியில் தானே போனார். சக்கர நாற்காலியில் போனார். அவரு தள்ளாடினார். ஆனால் தமிழ்நாட்டை தள்ளாடாமல் பார்த்துக்கிட்டார் இல்லையா? அவர் மறைவுக்கு பின்னாடி தானே எங்கள் தலைவரானார். ஆனால் அன்புமணிக்கு அவசரம். அன்னைக்கே கல்யாணம் ஆகணும், அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அடுத்த நாள் காலையில் புள்ள ஒன்றுன்றான். அது எப்படி முடியும்? முடியாது. அதனால் எந்த நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி, இந்த மண்ணை எங்களுக்கு கொடுங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மேலிட்ட கொடுத்துருங்க. உங்க வீட்டு பின்னாடி கொஞ்சோண்டு இறங்குதா, 4 தக்காளி செடி நடு, நீ சாஸ் கம்பெனி வச்சு. உங்க வீட்டு பின்னாடி பச்சை மிளகாய் வைக்கலாம், பச்சை மிளகாய் செடி 4 லெட்ரு, 4 சில்லி சாஸ் கம்பெனி வச்சு கொடுத்துட்றேன். வாயில வடை சுடுறதுக்கு அவனை விட்டா வேற ஆளே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவான்? பொம்பளை பொருள். ஒரு பொம்பளை, உங்க இதுக்கு தான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் இருக்கிறதுனால தான் உங்க கதையாக பேசிட்டு இருக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து டிவி முன்னாடி என்னை கூட்டு போய் பொண்டாட்டியா வச்சு 7 முறை கருவை கலைத்தான் என்று ஒருவரை சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு வாட்டி கருவை கழிச்சாங்க உடம்பு என்ன? நீங்களே சொன்னாங்க 7 வாட்டி கழிச்சிருக்கான். அதை கேட்டால் சொல்கிறான், நான் என்ன தூக்கி போய் காட்டில் கற்பழிச்சேன்னா, வந்தா பண்ண வானான்னா கழிச்சேன்.
வரலாமா? இந்த பெரியபாளையத்தில் வந்து ஓட்டு கேட்க விடுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த அண்ணாமலை, இந்த சீமா, இந்த பல்லு பழனிசாமி பெரியபாளையத்தில் போய் ஓட்டு கேட்டாங்க. தாய்மார்கள் தொடப்பத்தையும் செருப்பு எடுத்து அடிச்சாங்கன்னு பேப்பர்லேயோ டிவிலையோ நியூஸ் வந்தால் மட்டும்தான் என் உழைப்புக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். லண்டன் தளபதிக்கு வயது 72 முடிந்து 73 அடியெடுத்து வைக்கிறார். அவர் பழனிசாமியை போல் 100 கிலோ அரிசி மூட்டையாக இல்லை. அவர் உடலில் இருப்பது கொஞ்சோண்டு ரத்தம், கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு. இந்த நாட்டில் வாழ வேண்டிய காலத்தில் வாலிப வயதில் தன் இளமையெல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.